கால் எடுங்க. இப்போ உடச்சு உங்க வண்டி உடச்சிடுறேன். என் வண்டியை நீங்க கழிக்கிறது நீங்க யாருங்க? என் வண்டியில கழிக்கிறது நீங்க யாரு? வண்டியில அவங்க கழிக்கிறீங்க. உங்க வண்டியை கழிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? என் வண்டியில நீங்க கழிக்கிறீங்க. கால் எப்படி நீங்க வைக்கலாம்? இது வைக்கலாமா? சரியா? இது கரெக்டாங்க? அவர் பண்றது கரெக்டா? அவர் பண்றது கரெக்டா? என்ன அவங்களுக்கு லேட்டா கிளம்புங்க. வண்டி மேலேயே நீங்க கழிக்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க வரீங்க, உங்க ஃப்ரெண்டை கூட்டு போறீங்க, நாங்க எதுவும் கேட்க போறது கிடையாது. உங்களோட ஃப்ரெண்டு நீங்க கூட்டு போறீங்க, அது பிரச்சனை கிடையாது. அதே வந்து இன்னொருத்தர் ராபிடோ 2 வீலர் வச்சுட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்றான். அவங்ககிட்ட 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு போறான். நான் 40 ரூபா போற இடத்துல அவன் 10 ரூபாய்க்கு போறான். அப்புறம் எப்படி எனக்கு கஸ்டமர் வருவாங்க? அதனால என்னால் நான் எப்படி எஃப்சி பண்ண முடியும்? எப்படி இன்சூரன்ஸ் கட்ட முடியும்? ரோட் டேக்ஸ் கட்ட முடியும்? எனக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி பொல்யூஷன் எடுக்கணும்னு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு டாக்ஸி கட்டணும், வருஷத்துக்கு நாங்கள் எஃப்சி பண்ணி ஆகணும். இத்தனை பாதிப்பும் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்ரூவ்டு வச்சு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அவங்க எந்த அப்ரூவ்டும் இல்லாமையே 2 வீலரை வச்சு சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? ரேப்பிடோ வர்சஸ் ஆட்டோ. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸி வர்சஸ் ஆட்டோன்றது வந்து லைக் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஆக்சுவலாக ரேப்பிடோ பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் பேன் பண்ணல. ஆனால் பேன் பண்ணக்கூடாதுடா. எனக்கு வந்து இது பேனே பண்ணக்கூடாதுடா. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து ஆட்டோக்காரங்க சூப்பர் மிஸ்ஸியாக இருந்தது ஆக்சுவலாக இந்த தெருவுக்குள்ள. இதுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போ வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரேன். லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனில் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறேன் பைக் டாக்ஸி. ஆனால் பைக் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு லைக் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வரேன். ஃபுல்லாக ஆட்டோவாக தான் நிற்கிது. அண்ட் வந்து நான் வந்து சரி பைக் தான் கிடைக்கல, ஆட்டோ வந்து புக் பண்ணுறான் சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணுறேன். அப்போ வந்து லைக் எனக்கு வந்து அது ஏதோ பிளான்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சுற்றி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் புக் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் வந்து இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வாங்கப்பா வாப்பா ஆட்டோவில் ஏறுப்பா அப்படின்றாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து ஆட்டோ வந்து அந்த டைம் வந்து எடுக்கவே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ரைடை அக்செப்ட் பண்ணவே இல்லை அந்த டைமில். அப்போ சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சரி இவங்ககிட்டே அவர்கிட்டே ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு எடுக்கிறேன். அப்போ வந்து அங்கேருந்து வந்து எங்கள் வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். இப்போ 5 கிலோமீட்டர்ஸ் வந்து எப்போவுமே அங்கேருந்து ஆட்டோவுக்கு போனால் வந்து ஒரு 150 ருபீஸ் தான் ஆகும். நைட்டு 10 மணி. அப்போ வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்கும்போது 250 ருபீஸ் சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன். ஏன்னா 250 ருபீஸு இங்கே பாருங்கண்ணா, பைக்கில் இங்கே பாருங்கள் ஆப்பில் வந்து 100 ரூபா காட்டுது. 150னா கூட ஓகே பரவாயில்ல, எப்படின்னா 250 அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், எப்பா உங்களை விட்டு நான் தனியாக திருப்பி வரணும்ப்பா. ஆமாம், என்னை விட்டு நீங்கள் தனியாக தான் வரணும், நானும் ஏரியா உட்காந்தா வர முடியும் அவங்க கூட. ஸோ இது வந்து எனக்கு இதுதான் இந்த டைலாக் வந்து நீங்கள் எல்லா ஆட்டோக்காரங்கிட்டே கேட்டிருப்பீங்க. உங்களை விட்டு நான் தனியாக திருப்பி வரணும் சார் அப்படின்னுவாங்க. இது என்ன நியாயமாக இருக்கு? அண்ட் வந்து சரி வேறு வழியே இல்லை, இந்த 10 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பஸ்ஸில் போகிறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், சரி 150 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வந்து எது வரைக்கும் விட முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். எது வரைக்கும் விட முடியும்னு கேட்குறேன். அவர் வந்து லைக் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே இறக்கி விட்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சரி வாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு அங்கே போயிட்டு இறங்கிட்டு, என்கிட்ட காசு இருக்குது இருந்தாலும் வந்து 250 ருபீஸ் எனக்கு கொடுக்க வந்து பிடிக்கல. அதனால நான் 150 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கிட்டு நான் நடந்து போயிட்டேன். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து ஆட்டோக்காரங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையும் வந்து போட்டு வளைச்சி போடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் அவசரமாக இப்போ லைக் ஒரு சென்ட்ரலுக்கு போகணும், லைக் ட்ரெயின் பிடிக்க போகணும், ஃப்ளைட் பிடிக்க போகணும், அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்செப்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. லைக் ஃபோன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வேணும். அதாவது கார் வந்து 250 ரூபா காட்டும். சரி ஆட்டோ 200 ரூபா காட்டுதுன்னு சொல்லி தான் நம்ம ஆட்டோவே புக் பண்ணியிருப்போம். கால் பண்ணி 250 ரூபாய் இவரே கேட்பாரு. சரி வேறு வழி இல்லை, புக் பண்ணி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகேன்றோம். இந்த கடைசியாக வந்து நம்ம வந்து காருக்கு 250 ரூபா கொடுத்தா கார்லேயே இருக்கலாம். இவங்களே 250 ரூபா தான் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ பைக் டாக்ஸியை எதுக்கு வந்து எல்லா ஆட்டோக்காரங்களும் குறி வைக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா?
இது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா வந்து இப்போ பைக் ஓட்டுறதுனால யாருமே ஆட்டோவில் வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பைக்கில் போகணும்னு நினைக்கிறவங்க பைக்கில் போவான். இன்னும் பைக்கு ப்ரிஃபர் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் என்ன? இப்போது கார் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறதுனால காருக்கு வந்து வியாபாரமே இல்லை, இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆட்டோவெல்லாம் பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. உடனே வந்து ஆட்டோவை பேன் பண்ண போகிறாங்க? நோவே. ஸோ அதே மாதிரி தான் பைக் டாக்ஸி வந்து எனக்கு தெரிஞ்சு பேன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு சாலிட் ரீசன், ஒயிட் கலர் போர்டு வச்சுட்டு நீ எப்படி வந்து டாக்ஸி ஓட்டுவ பைக் டாக்ஸி ஓட்டுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு நம்மளோட லா அப்படி தான் இருக்குது. நான் இப்படி ஓட்டலான்னு இருக்க, நான் இப்படி ஓட்டுவேன். நீ எப்படி என்ன கேட்க முடியும்? ஓகேவா? ஏன்னா லைக் இது வந்து ஒரு ஜோக் கிடையாது. ஏன்னா வந்து நானும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தேன். லைக் ஆட்டோக்காரங்க வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை அடிக்கிறது வந்து ஒரு ஜோக் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இது ஜோக் கிடையாது ஆக்சுவலாக. எப்படி அடிக்கலாம்? ஸோ வந்து பைக் ஓட்டுறவன் வந்து ஒன்றும் வந்து ரொம்ப சொகுசாலாம் ஓட்டலை. ஓகேவா? வேறு வழி இல்லை. அவங்க வீட்லேயும் கஷ்டம்தான் இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு இது பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவன் எல்லாருக்கும் வந்து எஃப்சி பண்ணணும், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடணுன்னா எவனும் பைக் டாக்ஸி ஓட்ட போகிறதில்ல. ஏன்னா அவன் பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு இந்த எஃப்சி பண்ண இன்சூரன்ஸ் போடலாம் வந்து காசு இருக்காது. அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பைக்கு. இந்த பைக் வச்சு அவன் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். புரியுதா? அப்போ வந்து அவன் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு கிடைக்கிறது தான் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பைக் டாக்ஸி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து பைக் டாக்ஸி பேன் பண்ணணும், ஏன்னா வந்து அவங்ககிட்ட எல்லோ போர்டு இல்லைன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்தையும் பேன் பண்ணுங்கள். எல்லாமே வந்து இது தானே. அப்போ எல்லாத்தையும் பேன் பண்ணி ஆகணும். அப்படி எப்படி பேன் பண்ணுவீங்க? முடியாதுல்ல. அப்போ இது பைக் டாக்ஸி பேன் பண்ண முடியாது. ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு எத்தனை வாட்டி ஒரு டிரைவர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்டு சரி தொலைஞ்சு போ, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர்லாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து ஏறி உக்காந்ததுக்கப்புறம் அப்படியே வழியில் போயிட்டே இருக்கும்போது ஆரம்பிச்சிருவாங்க, இவ்வளோ தூரம்லாம் எனக்கு காட்டலைங்க, இதில் வந்து ஏதோ தப்பாக நீங்கள் தான் வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும் அப்படின்றவாங்க. நம்ம வந்து ஏறி பாதி வழியில் போயிட்டுருக்கோம். நான் சொல்லுவேன், நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான், அது வந்து இவ்வளோ தூரம்லாம் எங்களுக்கு காட்டலைங்க, எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து லைக் வந்து என்னோட இதில் இன்னும் நான் ஆப் க்ளோஸ் பண்ணல. அவர் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டார். மேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் இவ்வளோ தூரம்லாம் எனக்கு காட்டலைங்க அப்படின்றாரு. இங்கே பாருங்கண்ணா இவ்வளோதான் காட்டுது, இன்னும் இருக்குது ஆக்சுவலாக, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் காட்டலப்பா, நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க அப்படின்றாரு. சரி, லைக் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு, சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, தொலைஞ்சு போட்டோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க வந்து லைக் தே டூ ஸோ மச் திங்ஸ். ஓகேவா? அவனுங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும், ஆஸ் அ கன்சியூமராக உங்களுக்கு புரியும் ஆட்டோக்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. சில கட்டத்துலலாம் நம்மளுக்கு வெறுப்பாயிடும். காலையில் புக் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு போனி நீங்கள் இப்படி பேரெல்லாம் பேசாதீங்க கொடுத்துருங்களேன் அப்படின்வாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் கூட தான் விடிய காலையில் வெளில போகிறேன், என்ன பண்ணுறது. ஸோ வந்து பைக் வர்சஸ் ஆட்டோன்றதுல வந்து ஐ ஸ்டாண்ட் பை லைக் பைக் டாக்ஸி ஷுட் நாட் பி பேன். ஏன்னா வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்டோக்காரங்களை அதுக்கப்புறம் சமாளிக்கவே முடியாது. இல்லை, நான் எத்தனை பேர் கேட்குறேன், ஓலா ஊபர் காட்டுற ரேட்டுக்கு மேலே எத்தனை பேர் வாங்காமல் இருக்கீங்க, எத்தனை ஆட்டோக்காரங்க வாங்காமல் இருக்கீங்க. பைக் டாக்ஸி வந்து இன்னும் பைக் டாக்ஸிக்கு வந்து சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் இந்தியாவில் வந்து வரல. ஸோ அது வந்தோடனே பைக் டாக்ஸி வந்து ரெகுலைஸ் ஆகிடும். ஏன்னா வந்து அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறது, அண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோக்காரங்களால் குடும்பம் குட்டியெல்லாம் பார்த்துக்க முடியல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரியா? நீ பண்ணதுக்கு தான் நீ அனுபவிப்ப. புரியுதா?
இவ்வளோ வருஷம் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வச்சு ஒரு ஆப்பாக விடுறான் இப்போ, சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து கார்காரங்க யாருமே சொல்ல ஆட்டோலாம் வந்ததுனால எங்களுக்கு வியாபாரமே இல்லை, எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க கார்காரங்க. இல்லை, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ வந்து ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் தான் போவாங்க டெஃபினெட்லி. இப்போ வந்து என்கிட்ட நிறைய லக்கேஜ் இருக்குது, நான் எப்படி வந்து பைக்கில் போவேன்? நான் ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லாட்டா கார் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட கன்சியூமர்ஸ் எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்டால் திருப்பி எல்லாருமே உங்ககிட்ட வருவாங்க. அதை விட்டு இந்த மாதிரி போகிற வரவனை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா லைக், ஏன்னா மாஸ் பப்ளிக் வந்து இப்போதைக்கு ரேபிடோக்கு தான் வந்து, அதாவது பைக் டாக்ஸிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பைக் ஓட்டுறவனை பிடிச்சி அடித்தா எல்லாமே சரியாயிடுமா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட்.